இப்போ ஃபார்மருக்கு வந்து விவசாயம் பண்ணுறவனுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி மாதம் ஒரு 6000 7000 போடுறது தப்பு இல்லை. சும்மா ஒரு 1000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் ரேஷன் கார்டு அப்படின்றத விட இது பெட்டர். தமிழ்நாடு வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். இப்போ சிவகாசி எடுத்துக்கோங்க, திருப்பூர் எடுத்துக்கோங்க. சிவகாசி திருப்பூரில் வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கு அவங்களோட விற்பனை வருமானத்தில் 25% கிடைக்கும். ஏன்னா அவங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். எக்கனாமி பரவலாக இருக்கும். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க 2% தான் சம்பளமே கொடுப்பாங்க, ஹை சேலரியாக கொடுப்பாங்க. பட் மெக்கனைஸ்டாக போயிடும். இந்த ஊரில் மெக்கனைஸ்டு கிடையாது. தமிழ்நாடு வந்து இன்றைக்கும் ஆவரேஜ் இன்கம் இஸ் பெட்டர் பிகாஸ் ஜிடிபி இஸ் பெட்டர், எவ்ரி திங் இஸ் பெட்டர் பிகாஸ் ஆஃப் த மாடல் வாட் வி ஹேவ். ரியல் எஸ்டேட் பெருகுவதும் ரியல் எஸ்டேட் இஸ் எ மேஜர் த்ரெட் தாங்க. எங்கள் ஃபார்மர் இருக்கார் ஒருத்தர், காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் வந்து எங்கள் ஸ்டாஃப் சொன்னதை சொல்கிறேன். அவர் கோணம் கட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் சார். திடீர்னு லேண்டை வந்து 3 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்குறாரு, 3 கோடி நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறான். இவன் 3 கோடியை லைஃப் டைமில் நல்ல சேலரி கொடுத்தா கூட அவன் பார்க்க மாட்டான். இவன் எப்படி ஐடியா கொடுப்பான்? இதுதான் நடக்கும். இல்லை, பட் அந்த விவசாயிக்கு வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? 3 கோடி விலை வந்து அவர் விற்காம எப்படி இருப்பார் அவர்? இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ நமக்கு வந்து சிட்டிக்கு ஒட்டி இருக்கிற பகுதிகளெல்லாம் ரேட் கூட்டிகிட்டே போகும். விவசாயம் வந்து தள்ளப்பட்டு இப்போது வீரநாராயண ஏரி, அதுதான் வீராணம் ஏரி. இப்போ அந்த காலத்தில் கடல் மாதிரி இருந்தது, அங்கே விவசாயம் பண்ணாங்க அதுன்றாங்க. நம்ம அதையும் குடிக்கிற தண்ணிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சென்னைக்கு. எங்கேருந்து விவசாயம் பண்ணுவான் சொல்லுங்கள்? நம்மளோட அடிப்படை தேவை வந்து கூடி போச்சு முன்னை விட. சிட்டியில் இருக்க அர்பனோட பர் டே ஆவரேஜ் யூசேஜ் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு வில்லேஜ் கை. இதெல்லாம் சேர்ந்து there is a pressure that is going to gradually build up. இன்னும் 10 yearsல நமக்கு உணவு பற்றாக்குறை வந்தால் எந்த நாடும் நமக்கு சப்ளை பண்ண முடியாது. அதனால இந்த ரிசர்ச் வந்து இட் ஹஸ் டு ஹெல்ப் அப்படின்னு. இன்னும் 15 வருஷத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்கேசிட்டியில் ஒரு 10 வருஷத்துல வரும்னாக்க, ஒருவேளை பொறுப்பு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா எதை வந்து சொல்யூஷனா நீங்க வைப்பீங்க? இன்னைக்கு தேதியில் நம்ம வந்து ரிசர்ச் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் இஸ் டீப்லி நீடட். We have to allot more funds to produce food for basic needs. இன்னும் கேட்டால் நம்ம வந்து எண்ணெய் தாவர வித்துக்களே நம்ம தயார் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்களோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்களோ விவசாயத்தை பற்றி பேச முடியாது. அவங்களுக்கு பாப்புலேஷன் கம்மி, கையில் வசதி இருக்குது, எந்த ஊரில் வேணாலும் அக்ரிகல்ச்சர் வாங்கிக்கலாம். We have to feed lesser stomachs. இங்கே வந்து we have got a large number of people. இதுக்கு வந்து தன்னிறைவு இல்லைன்னா நம்மளை ஃபீட் பண்ணுறது உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. விவசாயம் அந்த துறைக்கு போவதற்கு இளைஞர்களை ஊக்குவிக்கிறதோ அல்லது இன்சென்டிவ்ஸ் தர்றதோ இது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் யோசிக்கணுமா? விவசாயம்ன்றது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக ப்ராஃபிட்டபுளாக வந்தால் தான் ஊக்குவிக்கிறதுன்றது இதுதான். இதை செய்யணும். இப்போ ஃபார்மருக்கு வந்து விவசாயம் பண்ணுறவனுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி மாதம் ஒரு 6000 7000 போடுறது தப்பு இல்லை. சும்மா ஒரு 1000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் ரேஷன் கார்டு அப்படின்றத விட இது பெட்டர். இப்போ சிட்டியில் இருக்கவங்க வருமானம் வந்து மஃப்சலில் இருக்கவங்க வருமானத்தை போல் குறைஞ்சது 5 மடங்கு இருக்குது. இப்போ நான் சிட்டிலையும் 1000 ரூபா கொடுப்பேன், இங்கேயும் 1000 ரூபா கொடுப்பேன்றதுக்கு பதிலாக இந்த விவசாயிக்கு கொடுக்கலாம். ஏன்னா திருவள்ளுவர் அந்த காலத்தில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அப்புறம் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னார். இன்றைக்கி தேதியில் விவசாயத்துக்கு ஃபோக்கஸ் நம்பது கம்மி தான்.